அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தின் மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கார்த்திக் சிதம்பரம் மனைவி ஸ்ரீநிதி மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. மானாமதுரையில் தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரம் செய்த புகாரில் ஸ்ரீநிதி மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. உரிய அனுமதி பெறாமல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக கூறி அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. மானாமதுரையில் தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரம் மேற்கொண்டதாக அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஷ் வழங்கிட கேட்கலாம். மகேஷ் வணக்கம், மேலும் விவரம். நிச்சயமாக ஸ்ரீநிதி, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவு திரட்ட அவருடைய மனைவி ஸ்ரீநிதி சிதம்பரம் மானாமதுரை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வந்தார். பின்னர் வார்டு வார்டாக பிரச்சாரம் செய்ய கிளம்பிய போது தேர்தல் அதிகாரிகள் எங்கு பிரச்சாரம் செய்ய போகிறீர்கள் என்று முன்னதாக அனுமதி எதுவும் வாங்கியுள்ளீர்களா, அனுமதி கடிதத்தை காண்பிக்கும்படி கூறியுள்ளனர். இதனால் தேர்தல் அதிகாரிகளுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி அனுமதியின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக கார்த்திக் சிதம்பரம் மனைவி ஸ்ரீநிதி கார்த்திக் சிதம்பரத்தின் மீது மானாமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அனுமதியின்றி பிரச்சாரம் செய்ததாக தேர்தல் விதிமுறைகளையும் மீறியதாக கூறி தேர்தல் அதிகாரி தனி வட்டாட்சியர் செந்தில்வேலு கொடுத்த புகாரின் பேரில் மானாமதுரை போலீசார் வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீநிதி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.